ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் என்னென்ன டைப்பில் கேட்பாங்க எல்லாமே நம்ம ஒரு சில டைப் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருக்கோம். அதை எப்படி சால்வ் பண்ணணும் ஈஸியாக அப்படின்ற எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன விதமான கேள்வி அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ரைட் ஃப்ரம் த லெஃப்ட் இந்த டைப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்க அந்த ஒரு சில மாடல்ஸ் எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்றதுக்கான அந்த பார்ட் 1க்கான வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரம் த ரைட் டு த லெஃப்ட் டு த ரைட் ஃப்ரம் த ரைட் அப்படின்னா என்ன அப்படின்றது அந்த சம் பார்க்கும்போதே அப்படி நம்ம சேர்த்தே பார்க்கலாம். ஸோ இந்த மாடலில் வரக்கூடிய கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இஃப் த லெஃப்ட் ஆஃப் த வேர்டு ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்க, சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆர் அரேஞ்சு ஆல்ஃபபெட்டிக்கலி ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட் என்ன செய்யணுமா, அந்த வார்த்தையை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணுமா. ஸோ லெஃப்ட் டு ரைட்னா எனக்கு இடமிருந்து வளம். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின்றதுனால நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இடமிருந்து வளமாக என்ன செய்யணும், நம்ம இங்கிலீஷ் அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், ஆல்ஃபபெட்டிக்கலில் எழுதணும். எழுதிட்டு என்ன சொல்கிறாங்க, விச் லெட்டர் வில் பி தேர்டு டு த ரைட் ஆஃப் த செவன்த் லெட்டர் ஃப்ரம் யுவர் ரைட். ஸோ இந்த அடுத்த செகண்ட் கொஸ்டினை நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல என்ன செய்வோம், அவங்க ஆல்ஃபபெட்டிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க அந்த வார்த்தையை எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை முதல்ல எழுதுவோமா. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது, சி, அடுத்தது இ, அடுத்தது எஃப், ஜி, ஐ, எல், என், ஆர், டி, யூ. ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், முதல்ல அவங்க சொன்ன மாதிரி இதை என்ன செஞ்சிட்டோம், ஆல்ஃபபெட்டிக்கலாக எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, which letter will be the third to the right of the seventh letter from your right. நம்ம லாஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும், இங்கேருந்து தான் கொஸ்டின் வரணும். ஸோ என்னது, செவன்த் லெட்டர் ஃப்ரம் யுவர் ரைட். ஃப்ரம் யுவர் ரைட்னால் என்ன அர்த்தம், நம்மளுடைய ரைட் சைடில் இருந்து. அப்போது நம்மளோட ரைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, செவன்த்து லெட்டர். அப்போ செவன்த் லெட்டர்னால் லாஸ்ட் இந்த யூ இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ செவன்த் லெட்டர் என்ன வருது, ஜே. யூவில் இருந்து செவன்த் லெட்டர் என்ன வருது, ஜே. அப்போது இதுதான் செவன்த்து லெட்டர். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, செவன்த் லெட்டர் ஃப்ரம் யுவர் ரைட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது தேர்டு டு த ரைட்டு, அந்த நம்பர்லேருந்து என்ன சொல்கிறாங்க, டு த ரைட் அப்படின்னா என்னது, ரைட்டை நோக்கி. அப்போ இதுதான் ரைட் சைடு, நமக்கு இது நமக்கு லெஃப்ட் சைடு. அப்போ ரைட்டை நோக்கினா அப்போ எந்த சைடு வரணும், அந்த சைடு. எத்தனாவது நம்பர் பார்க்க சொல்கிறாங்க, தேர்டு டு த ரைட். அப்போது அதுலேருந்து 3ஆம் நம்பர். அப்போ 1 2 3, மூணாவது இது என்னது, என் வருது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், லாஸ்ட்லேருந்து தான் கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செவன்த் லெட்டர் ஃப்ரம் யுவர் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட்லேருந்து செவன்த் லெட்டர் என்னன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் யுவர் ரைட்டு, ஃப்ரம் யுவர் லெஃப்ட்டுனாங்கன்னா இங்கேருந்து வரணும். இப்போ ஃப்ரம் யுவர் ரைட்டுன்னு சொல்லியிருக்கனால நம்ம இந்த சைட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ செவன்த் லெட்டர் என்னது, ஜி வருது. அதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, டு த ரைட்டில் தேர்ட் நம்பர் என்னன்னு கேட்காங்க. அப்போ தேர்ட் இது என்னது, என். ஸோ ஆன்சர் என்ன, என். செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு ரெப்ரசன்டேஷன் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் which letter will be the fifth from the left. ஸோ முதல்ல என்ன செஞ்சுக்கணும், சேம் அங்கே மாதிரி தான் இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ நம்ம முதல்ல எழுதுவோமா, என்னென்ன லெட்டர் இருக்குது, ஏ இருக்குது. ஸோ எழுதியாச்சு. அடுத்து ஈயே பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை, 3 தடவை இருக்குது. அப்போ 3 தடவை ஈ இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, ஆர்டரில் ஐ இருக்குது. அடுத்தது என் 2 தடவை இருக்குது. அடுத்தது ஓ இருக்குது. அடுத்தது பி இருக்குது. அடுத்தது ஆர் 2 தடவை இருக்குது. அடுத்தது எஸ். நெக்ஸ்ட்டு டி 2 தடவை இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சாச்சு, கொடுத்துருக்கதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, விச் லெட்டர் வில் பி ஃபிஃப்த் ஃப்ரம் த லெஃப்ட். ஃப்ரம் த லெஃப்ட்னா என்னது, நம்மளோட லெஃப்ட்டில் இருந்து.
லெஃப்ட்லேருந்து எத்தனை நம்பர் கேட்காங்க? 5th. அப்போ 1 2 3 4 5. அப்போ 5th லெட்டர் என்னது? ஐ. ஸோ ஆன்சர் என்ன? ஐ. இவ்வளோ தான் ஃப்ரம் த லெஃப்ட், ஃப்ரம் த ரைட், டு த லெஃப்ட், டு த ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் லெட்டர் நம்பர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டு ஒரு சில கேள்விகள் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் நம்பர் between the 9th from the left end and 7th from the right end. அதாவது ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்பர் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கலந்து இருக்குது. கொடுத்துட்டு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? எக்ஸாக்ட்லி மிடில் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. எந்த நம்பருக்காம்? அந்த எக்ஸாக்ட்லி மிடில் நம்பர்ன்றது எந்த 2 நம்பருக்கும் கேட்குறாங்க? 9th லெட்டர் ஆர் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட். ஃப்ரம் த லெஃப்ட்னா என்ன? இங்கேருந்து எத்தனாவது? 9th நம்பர் கேட்காங்க. ஸோ 9th நம்பர் இங்கேருந்து பாருங்கள், பியிலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், எந்த இது வருது? 9. ஸோ 9 தான் நமக்கு இங்கேருந்து எத்தனாவது? 9th லெட்டர். ஸோ 9th லெட்டர் 9. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் 7th லெட்டர் ஆர் நம்பர் ஃப்ரம் த ரைட். ஃப்ரம் த ரைட்னால் இங்கேருந்து வரணும். அப்போ இங்கேருந்து 7th நம்பர் என்னென்னு வருங்க பாருங்கள். நம்பர் ஆர் லெட்டர் என்ன வருதுன்னு பாருங்கள். நமக்கு லாஸ்ட் இங்கே ஏவும் இருக்குது. ஏ விட்டுறாதீங்க, ஏ கீழே இருக்குது. ஸோ ஏலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணால் ஏலேருந்து 7th லெட்டர் என்ன வருது? இசட். ஸோ 7th லெட்டர் இசட் வந்துடுது. ஸோ இப்போ 9th லெட்டர் என்னன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு, 7th லெட்டர் என்னன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்காங்க? வாட் இஸ் த மிடில் நம்பர்? என்ன கேட்காங்க? வாட் இஸ் த எக்ஸாக்ட் மிடில் நம்பர் பிட்வீன் திஸ் டூ? அதான் கொஸ்டின். அப்போது இசட்டுக்கும் 9க்கும் இடையில் இருக்கக்கூடிய மிடில் நம்பர். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். இஆர் என்னெல்லாம் இருக்குது? இஆர் ஜேஐஎம்டி 6 இதானே இந்த ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை லெட்டர்? 7. அப்போ எக்ஸாக்ட் மிடில்னால் என்ன? கரெக்டாக நடுவில் இங்கேயும் 3 விட்டுருங்க, இங்கேயும் 3 விட்டுருங்க. எக்ஸாக்டாக நடுவில் இருக்கிறது என்னது? ஐ. அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? If the first 12 letters or numbers in the above sequence are written in the above திரும்ப 2 தடவை டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது விட்டுருங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க? ரிவர்ஸ் ஆர்டர் ஆர் ரிட்டன் ரிவர்ஸ் ஆர்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் ஆர் நம்பர் வில் பி 7th to the left and 9th letter or number from your right. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க? இப்போ அதே சேம் சீக்வன்ஸ் தான். அதில் என்னவா? ஃபஸ்ட்டு 12 லெட்டர் ஆர் நம்பர். 12 இது 12னா எது வரைக்கும் வரும் பாருங்கள்? 1 2 4 இதில் ஜே வரைக்கும் வருது. ஸோ பி டு ஜே இருக்கு இல்லையா? அது அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ரிவர்ஸில் எழுதிடணுமா? எழுதிட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் ஆர் நம்பர் வில் பி 7th to the left of the 9th letter from your right. ஸோ ரைட்டில் இருந்து 9th நம்பரை கண்டுபிடிச்சி அந்த இதுலேருந்து லெஃப்ட் நம்பர் 7th இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 7th நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்குவோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ முதல்ல என்ன வருது பாருங்கள்? ஜே. இதை முதல்ல ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஜேலேருந்து. அப்போ ஜே ஆர் இ 9 7 டி 9 5 ஜி கே 3 பி. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. மித்த உள்ள எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்க வேண்டியதான்ப்பா. ஐ எம் டி 6 இசட் ஹைச் கியூ 3 டபிள்யூ 2. ஓகே, இப்போ இதை நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் த ரைட், ஃப்ரம் யோர் ரைட் 9th லெட்டர் ஆர் நம்பர் ஃப்ரம் யோர் ரைட். ஃப்ரம் யோர் ரைட்னால் எங்கேருந்து வரணும்? லாஸ்ட்லேருந்து இப்படி வரணும். அப்போ 9th இது கேட்காங்க. அப்போ லாஸ்ட்லேருந்து 9th இது என்ன நம்பர் வருது பாருங்கள்? லாஸ்ட்லேருந்து 9th வரக்கூடியது நமக்கு டி. ஸோ 9th எது வருது? டி. இங்கே ஏவை விட்டுட்டேன். ஸோ லாஸ்ட்லேருந்து 9th நமக்கு என்ன வருது? டி வருது. அப்போது அடுத்த கொஸ்டின் என்ன கேட்காங்க பாருங்கள். அடுத்த கொஸ்டின், வாட் வில் பி த நம்பர் 7th to the left? டு த லெஃப்ட் அப்படின்னா லெஃப்டை நோக்கி. அப்போ திரும்பவும் இந்த சைடு தான் போகணும்.
அப்போ டீலேருந்து இந்த சைடில் 7th நம்பர் எது? அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஸோ 7வது நம்பர் என்னது? 5. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன? 5. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ப்ராசஸில் இந்த சீக்வன்ஸை எழுதிட்டு லாஸ்ட்லேருந்து வரணும். ஃப்ரம் யூர் ரைட் ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது டு த லெஃப்ட்டில் ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் என்னவோ அதை எழுதியாச்சு. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If all the numbers are arranged in ascending order from left to right, what will be the difference between the numbers which are second from the left and second from the right? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் வச்சு பார்த்தோம். அடுத்தது நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் மிக்சடாக வச்சு பார்த்தோம், இந்த ஃப்ரம் த ரைட்டு ஃப்ரம் யுவர் ரைட் அந்த மாடலில். இப்போ அடுத்து நம்பர்ஸ் மட்டும் வச்சு பார்க்க போகிறோம். அதில் உள்ள கொஷின் தான் இது. ஸோ பாருங்கள், இந்த நம்பரை என்ன சொல்கிறாங்க? எல்லா நம்பரையுமே அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லுதாங்க. எப்படி? ரைட் டு லெஃப்ட்னால் இந்த சைட்லேருந்து இந்த சைடு பார்க்க எழுதணுமா. அப்போ அசெண்டிங் ஆர்டர். அப்போ சின்ன நம்பர் இருக்கிறதுலேயே இங்கே என்னது? 236. அடுத்தது எது வரும்? 495. அடுத்தது என்ன வரும்? 517. அடுத்தது என்ன வரும்? 789. அடுத்தது 948. அவ்வளோதான். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் முதல்ல எழுதியாச்சு. அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்காங்க பாருங்கள். டிஃப்ரென்ஸ் கேட்காங்க. எந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸா? செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். ஃப்ரம் த லெஃப்ட்னா இங்கேருந்து லெஃப்ட். செகண்ட் லெஃப்ட் எது? 495. அடுத்தது செகண்ட் ஃப்ரம் த ரைட். அப்போ ரைட்டில் இருந்ததுன்னா இந்த சைடு. அப்போ இங்கேருந்து ரெண்டாவது என்னது? 479. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதான் கொஸ்டின். அப்போ இது ரெண்டையும் கிடச்ச ஆன்சர் என்ன? 294. அதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் இஸ் டிவைடட் பை செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர்? என்ன சொல்கிறாங்க? ஹையஸ்ட் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். அப்போ இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்னது? 948 தான். அப்போ அதோடைய ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது? 9. அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? அதை டிவைட் பண்ணணுமா. இஸ் டிவைடட் பை 9 ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. அது எந்த நம்பரா? இந்த செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பர் எது? 236. அதோடைய செகண்ட் டிஜிட் என்னது? 3. அதால் டிவைட் பண்ண நம்பர் என்னன்னு கேட்காங்க. அப்போ டிவைட் பண்ண ஆன்சர் 3. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் இந்த மாடலில் நமக்கு மாற்றி இந்த மாடலில் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு 2 கொஷின் கொடுத்துருக்கேன். தமிழில் உள்ளவங்களுக்கு கொஷின் தமிழில் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் உள்ளவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஸோ எது கரெக்டாக வரும்னு செக் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் மட்டும் நீங்கள் இந்த கொஷின் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.